அண்மை செய்தியாக பார்த்துடுகிறோம். நடிகர் ரஜினிகாந்தின் சகோதரருக்கு மாரடைப்பு ஏற்பட்டிருக்கிறது. அவரது மூத்த அண்ணன் சத்யநாராயண ராவுக்கு மாரடைப்பு ஏற்பட்டுள்ளதாக தகவல் கிடைக்கப்பட்டிருக்கிறது. பெங்களூரில் உள்ள ஒரு தனியார் மருத்துவமனையில் சத்யநாராயண ராவ் அனுமதிக்கப்பட்டுள்ளார். நடிகர் ரஜினிகாந்தின் மூத்த அண்ணன் சத்யநாராயண ராவுக்கு மாரடைப்பு ஏற்பட்டிருக்கிறது. அவர் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருக்கிறார். அந்த அண்மை செய்தியை பார்த்து வருகிறோம். நடிகர் ரஜினிகாந்தின் மூத்த அண்ணன் சத்யநாராயண ராவுக்கு மாரடைப்பு ஏற்பட்டிருக்கிறது. அவர் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருக்கிறார். பெங்களூருவில் உள்ள தனியார் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருக்கிறார். அங்கு ரஜினி நேரில் சென்றதாகவும் தகவல் கிடைக்கப்பட்டிருக்கிறது. இவர்களோடு இணைகிறார் நமது செய்தியாளர் அஜய். அஜய், வணக்கம். மேலும் விவரம். நடிகர் ரஜினிகாந்தினுடைய மூத்த அண்ணன் சத்யநாராயணன் இவர் பெங்களூரில வசித்து வருகிறார். இவருக்கு தற்பொழுது திடீரென்று மாரடைப்பு ஏற்பட்டுள்ளதாக தகவல் கிடைக்கப்பட்டிருக்கிறது. இதனையடுத்து அவர் பெங்களூரில் இருக்கக்கூடிய ஒரு தனியார் மருத்துவமனையில அனுமதிக்கப்பட்டிருக்கிறார். அவருக்கு தீவிர சிகிச்சை பிரிவில் அனுமதிக்கப்பட்டு மருத்துவர்கள் அவரை தீவிரமாக கண்காணித்து வருவதாக கூறப்படுகிறது. 1943 ஆண்டு பிறந்த இவர் கர்நாடகாவில் பிறந்தார். மராட்டிய வம்சத்தை சேர்ந்தவர். இவர் பல்வேறு இசை நிகழ்ச்சிகள், அதாவது ரஜினிகாந்தினுடைய இசை வெளியீட்டு விழாவிலெல்லாம் அவர் இங்கு அவரை அறிமுகப்படுத்தி இவர் மூலமாகத்தான் நான் திரைத்துறைக்கு வந்தேன் என்பதையும் தெரிவித்திருந்தார். ரஜினிகாந்த் குடும்பத்தில் 4 சகோதரர்கள். சத்யநாராயண ராவ் மூத்தவராக, அடுத்து நாகேஸ்வர ராவ், அதன் பிறகு அசுத்த பாலுபாய், ரஜினிகாந்த் இளையவராகவும் உள்ளார். தற்பொழுது மூத்த அண்ணனான சத்யநாராயணன் தான் தற்பொழுது மாரடைப்பானது ஏற்பட்டிருக்கிறது. சினிமாவில் இவருக்கு தொடர்பு எப்படி என்று கேட்டோம் என்றால் 2023 80 வயதில் தமிழ் திரையுலகில் நடிப்பில் அறிமுகமாகும் என அறிவிக்கப்பட்டது. ஆனால் படத்தின் தலைப்பு இன்னும் உறுதியாகவில்லை. குறிப்பாக ரஜினிகாந்துடனான உறவு என்பது சத்யநாராயண ராவ் ரஜினிகாந்தின் அரசியல் மற்றும் ஆன்மீக வாழ்க்கையில் ஆலோசகராகவும் இருந்து வந்தார். அவர் அடிக்கடி ரஜினிகாந்தின் சிறப்பு பூஜைகளும் செய்வார். ரஜினிகாந்துடைய படம் வெளியாகும் போதெல்லாம் பல்வேறு கோயில்களுக்கு சென்று அவருக்கு சிறப்பு பூஜையும் தொடர்ந்து செய்வார். தற்பொழுது அவருக்கு மாரடைப்பு ஏற்பட்டுள்ளதாக தகவல் கிடைக்கப்பட்டிருக்கிறது. பெங்களூருக்கு தற்பொழுது ரஜினிகாந்த் சென்னையிலிருந்து பெங்களூருக்கு புறப்பட்டிருக்கிறார். அங்கு அவருக்கு ஐசியூல மருத்துவர்கள் தீவிர சிகிச்சையானது அளிக்கப்பட்டிருப்பதாக தகவலும் கிடைக்கப்பட்டிருக்கின்றது.